எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NeeHa Education. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கான வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆஃப் 2021. அந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக அமையறதுக்கான என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பழைய வீடியோஸில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிரியேட் ஸ்கெட்சில் இந்த டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி, அதாவது பார்ட் 1 ஸ்கெட்ச் பிகினர்ஸ் டூல் பார்ட் 1ல் நம்ம சொல்லியிருப்போம். ரெக்டாங்கிளோட இந்த 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள்லாம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த ஸ்லாட்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த சர்க்கிள் 5 டைப்ஸ் இருக்குது. அது எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆக்சுவலாக அது மறந்துடுச்சு. ஸோ அது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு நமக்கு டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அவருக்கான தேங்க்ஸ். அவருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சர்க்கிள். இதுக்கு இந்த சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட்டும் அதோட டயாமீட்டரும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிடலாம். அதுதான் சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 100 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ இது சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும். அடுத்தது அதோட டயாமீட்டர் மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சர்க்கிள் என்ன இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் சர்க்கிள். 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு 2 பாயிண்ட் நீங்களாம் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் ஒரு சர்க்கிள் ட்ராவ் ஆயிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சர்க்கிள். அதாவது ஃபஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணோம், நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் 2 பாயிண்ட் சர்க்கிள். இதுக்கு நீங்கள் டயாமீட்டர் வேணுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா டைமென்ஷனில் போயிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் 3 பாயிண்ட் சர்க்கிள். அதாவது ஃபஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராவ் ஆகுது. ஸோ இதே தான் 2 பாயிண்டில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஒன்றும் கிடையாது. இதில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும் 2 பாயிண்டில். இப்போ 3 பாயிண்ட்னா நம்ம தேர்டு பாயிண்ட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். தேர்டு பாயிண்ட் எங்கே வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ சப்போஸ் இந்த சென்டரை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த தேர்டு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டையும் மீன் பண்ணி இந்த 3 சர்க்கிளும் 3 பாயிண்ட் பேஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிளோட டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ட் சர்க்கிள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேஞ்சன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸில் இந்த டூலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த ஒரு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிம்பிள் இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டேஞ்சன்ட்கான சிம்பிள். அதாவது இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகி போகுது. வேறு எந்த பாயிண்ட்லேயும் அந்த சர்க்கிளில் அந்த லைன் டச் ஆகாது. அப்படி டச் ஆகாமல் போச்சு அப்படின்னா அது டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். இப்போ சப்போஸ் இப்போ இன்னொரு லைன், நான் இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு சர்க்கிளில், இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ இது இந்த லைன் நான் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். ஸோ இதுதான் டேஞ்சன்ட்டோட கான்செப்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 டேஞ்சன்ட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 டேஞ்சன்ட் சர்க்கிள் என்ன அப்படின்னா 2 டேஞ்சன்ட் லைனுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராவ் ஆகும். ஸோ அதுதான் 2 டேஞ்சன்ட் சர்க்கிள். இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரேடியஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் 2 டேஞ்சன்ட் சர்க்கிள். இந்த 2 லைனுக்கும் லைனையும்
டேஞ்சண்ட்டாக பேஸ் பண்ணி இந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே இன்னொரு ரெக்டாங்கிள் நான் வந்து எனக்கு ரேண்டமாக நான் வந்து இப்போ ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ட் சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எனக்கு பிட்வீனில் ஒரு சர்க்கிள் வேணும். அதாவது டேஞ்சண்ட்டாக இந்த 2 லைனையும் டேஞ்சண்ட்டாக பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து 2 டேஞ்சன்ட் சர்க்கிள். அப்போது சேம் அதே மாதிரி தான் வந்து 3 டேஞ்சன்ட் சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 பாயிண்ட்டுக்கும் 3 பாயிண்ட் சர்க்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 2 டேஞ்சன்ட் சர்க்கிளுக்கும் 3 டேஞ்சன்ட் சர்க்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ இந்த லைனையும் இந்த லைனையும் இந்த லைனையும் பேஸ் பண்ணி இதுவே வந்து ஒரு சர்க்கிள். அதாவது இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும், இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும், இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து 3 டேஞ்சன்ட் லைன் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சில் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்லாம் நம்ம சர்க்கிளை வந்து எப்படியெல்லாம் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற டூல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஹோப் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ஃபர்தராக டவுட் இருந்தது, இல்லை வேறு டூல் வந்து உங்களுக்கு இந்த டூல்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ கைஸ். Thanks for watching.